கறி குழம்பு டேஸ்ட்டில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை வச்சு ஒரு குழம்பு செய்யலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பலாக்கொட்டை ஒரு கையளவு, உருளைக்கிழங்கு 2, இது எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் ஒரு பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு நான் வீட்டில் அரைச்ச கறி குழம்பு மசாலா தான் சேர்க்குறேன். 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் இந்த குழம்பு பொடி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே டேஸ்ட்லேயே வரும். இப்போது இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இதுக்கு ஒரு கையளவு தேங்காய், அதையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இப்போ இதை 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பலாக்கொட்டை இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள்.